Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம திருப்பதி பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நாளைக்கு வந்து 300 தர்ஷன்கான டிக்கெட்ஸ் அண்ட் 29ஆம் தேதி ஃப்ரீ தர்ஷன்கான டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகுது. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்ட்டு. 300 டிக்கெட்ஸ் வந்து per டேக்கு வந்து 20,000 டிக்கெட்ஸும் சர்வதர்ஷன் டிக்கெட்ஸ் அதாவது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் வீதம் வந்து நான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டிங். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000 டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். இதே சர்வதர்ஷன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 10 நாள் ஏகாதசி இருந்தனால அந்த டைம்ல மட்டும் 5,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. மீதி இருக்க நாள் எல்லாமே வந்து 10,000 டிக்கெட்ஸ் தான் இஷ்யூ பண்ணாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 10,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டிங்கோட டீடைல்ஸ். அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலர் இன்னும் டவுட் கேட்டிருந்தீங்க ஒரே மொபைல் நம்பர் வச்சுட்டு எப்படி 2 மொபைல்ல ட்ரை பண்றது அப்படின்ட்டு. நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து 6 பேருக்கு மேல புக் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 2 மொபைல் நம்பர் வேணும். அப்பதான் வந்து நம்ம அதிகமா புக் பண்ண முடியும். நீங்க ஒரு நம்பர் ஒரு 3 பேர் 4 பேருக்கு தான் புக் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பரே போதும். மொபைல்ல வந்து ஏன் 2 டேப் ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்னா 9 மணிக்கு ஷார்ப்பா நீங்க லாகின் ஆனீங்கன்னா வர்ச்சுவல் கியூ வந்து இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் சில டைம் 10 நிமிஷம் கூட வந்து வர்ச்சுவல் கியூஸ் வந்து இருக்கும். அந்த கியூ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம 2 டேப் ஓபன் பண்ணோம்னா ஒரு டேப்ல வந்து கம்மியான டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம லாகின் பண்ணி புக் பண்றதுக்கு ஈஸியான வழியா தான் நான் அதை சொன்னேன். நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணாலும் 2 டேப் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுல உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து கம்மியா கிடைக்குது, அதாவது கம்மியான டைம் ஒரு 3 நிமிஷமா 2 நிமிஷமா கிடைக்குதுன்னா நம்ம சீக்கிரம் அதுல லாகின் பண்ணி போயிட்டு புக் பண்ணிடலாம். இதே 10 நிமிஷம் கிடைக்குதுன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து 2-3 டேப் வந்து ஓபன் பண்றது. ஸோ இந்த விஷயத்த தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதுல கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா முன்னாடியே வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மொபைல்ல ஐடி நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியா இல்லைன்னா நீங்க ஆதார் கார்டா என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பர்ஸை வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லயே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட நேம் கொடுத்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ஐடி ப்ரூஃபா அப்படின்றத நம்ம கரெக்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்ம மாத்தி கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? அதனால நீங்க ஃபைனல் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். கம்ப்யூட்டர்ல பண்றவங்க ஒரு நோட் பேட்ல வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் 300 தர்ஷன்ல பேமெண்ட் மெத்தட் இருக்கும். நீங்க என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்களோ உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து பேமெண்ட் ஆகுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த மெத்தட்ல வந்து எரர் வந்துச்சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஸோ 9 o'clock தான் வந்து ஷார்ப்பாக டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பட் நம்ம முன்னாடியே வெயிட் பண்ணும்போது 9 o'clock ஷார்ப்பாக நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா வர்ச்சுவல் கியூஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அதுக்காக தான் முன்னாடியே வெயிட் பண்ணுறது. நீங்கள் 9 o'clock ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு லிங்க் வந்து அவைல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வர்ச்சுவல் கியூ போயிட்டு நம்ம புக்கிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் 300 டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் இருக்கக்கூடிய சர்வதர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ல 20,000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. பட் சர்வதர்ஷன்ல 10,000 டிக்கெட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல நிறைய பேர் புக் பண்றதுக்கும் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம புக்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணும்போது அதிகமான கவுண்டிங், நான் ஒரு டைம் சொல்லுவேன், அதிகமான கவுண்டிங் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் நீங்க நிறைய பேர் சொல்றீங்க 2-3 மாசமா நான் ட்ரை பண்றேன் எனக்கு டிக்கெட்ஸே கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வராம அவாய்ட் பண்ணீங்கன்னாவே ஓரளவுக்கு புக் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து 20 டிக்கெட் புக் பண்ணேன் 30 டிக்கெட் புக் பண்ணிட்டு. ஸோ புக்கிங் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் விட்டோம் அப்படின்றத நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:45 வெயிட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு மந்த்துமே வந்து நான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றேன். நான் 8:35 8:40 வந்து ரெடியா இருப்பேன். ஸோ 9 o'clock ஷார்ப்பா வந்து லிங்க் அவைல் ஆயிரும். அப்ப செலக்ட் பண்ணும்போது வர்ச்சுவல் கியூ வந்து ரன்னிங்ல இருக்கும். அப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம லாகின் பண்ணி போகும்போது எல்லா டேட்ஸுமே வந்து அவைலா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவுண்டிங் அதிகமா இருக்கிறது ஒரு மினிமம் வந்து ஒரு 50க்கு மேல கவுண்டிங் இருக்கதா செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம புக்கிங் ப்ராசஸ் பண்ணி போகும்போது நம்மளோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீங்க 50க்கு கம்மியா இருக்கிறது நீங்க செலக்ட் பண்றதோ இல்ல 100க்கு கம்மியா இருக்கிறது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி போறதுக்கு இடையில அந்த டைம்ல வந்து வேற ஒருத்தவங்க புக் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம ஃபைனல் ஸ்டெப் போகும்போது அந்த டிக்கெட்ஸ் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளால வந்து புக்கிங் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கோங்க.
வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனலா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேன். ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா புக் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுதோ அந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல நிறைய செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.